அடுத்து சொல்றாரு அதே உபகாமத்தில் 28:3, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும். நிறைய பேர் சொல்றது பாருங்க, நீங்க என்ன சென்னை பட்டணத்தில் இருக்கீங்க, நாங்க எங்க இருக்குங்க, வெளியில கிராமத்தில் தான் இருக்குங்க. ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவை ஏற்றுக்கொண்டால் சென்னையும் ஒண்ணுதான், செய்யூர் ஒண்ணுதான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எல்லாம் சொல்லுவோமா? நான் பட்டணத்தில் இருந்தாலும் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என் கூட இருக்கிறார். பட்டணத்தை விட்டு வெளியே வந்தாலும் அதே தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். ஆள் இடம் மாறலாம், ஆனா உனக்குள்ள இருக்கிற தேவன் அவர் மாறாதவர். வீட்டை மாத்தி பார்க்கறது கொஞ்ச நாள், நம்ம அங்கே வந்துட்டீங்க, வீடு சரியில்லை, இல்ல வீடு தான் போய் தப்பா பண்ணது பாவம். ஒரு அம்மா பாருங்க, பாஸ்டர் கிட்ட ஓடி வந்து சர்ச்சை முடிஞ்ச உடனே, ஐயா நாளைக்கு வீட்டுக்கு பால் காய்ச்ச போறேன், நாளைக்கு நீங்க வரணுன்னு. பாஸ்டர் சொன்னார், என்ன புது வீடு கட்டிட்டீங்களான்னு. இல்லை 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 இல்லை, வழக்கம் போல இருக்கிற வீடு சரியில்லை, அதனால இன்னொரு வீடு மாத்த போறேன். அந்த வீட்டில் என்னன்னு கேட்டாரா? அதுதான் உங்களுக்கு தெரியுமே, ராத்திரியானா ஜில் ஜில், என்ன சவுண்டு? ஜில் ஜில், கொலுசு சத்தம் கேக்குதையா, வந்துடுறான். யாரு சொல்றது? ரட்சிக்கப்பட்ட அம்மா. ஜில் ஜில் சத்தம் கேக்குது, அதனால இந்த வீட்டை விட்டு வேற ஒரு வீட்டுக்கு போகிறோம் என்று. ஆசு சொன்னாராம், அந்த வீட்லயும் ஜில் ஜில் சவுண்டு கேட்டா அந்த வீட்டையும் மாத்திக்க போறீங்களா? ஆசு சொன்னாராம், ஜில் ஜில் சவுண்டு வீட்டில் இல்ல, ஜில் ஜில் சவுண்டு மனதில். வீட்டை மாற்றிக் கொள்வதற்கு பதில் மனதை மாற்றிக் கொள்ளுங்கள். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். அநேகர்களுக்கு குழப்பம் இதுதான். வீட்டில் ஏதாவது பிரச்சனையோ, வீடு என்ன நடந்து போய் என்ன வாங்கி குடிக்குதா, வீடு என்ன நடந்து போய் தப்பு பண்ணுதா, வீடு கடன் வாங்குதா, வீடு இருக்கிற இடத்துல இருக்குது. பாருங்க, வாஸ்து சரியில்லைன்னு பாவம். அது என்ன, நாங்க இருக்க மாட்டோம்னு சொல்லுது. அது சொல்லுவாங்க பாருங்க, இதை தட்டி எடுத்துட்டு இதை என்ன பண்ணிருங்க, அங்க வச்சிருங்க அப்படின்னு. நீ எத்தனை வாசுபடியை மாத்தினாலும் ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் மாற்றிக்கொள்ளும் வரையிலும் எதுவும் என்ன பண்ணாது, நடக்கவே நடக்காது. இன்னைக்கு நிறைய பேர் அதான், இது ராசி இல்லை, இந்த வீடு சரியில்லை, கடைசி இந்த புள்ளையே சரியில்லை, மனைவியும் சரியில்லை. ஆண்டவர் சொல்றாரு, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் மறந்துட்டு தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. நாம அடுத்தது பார்ப்போம். சீக்கிரம் வாஸ்து பார்க்கவே கூடாது பாருங்க. 2026 எல்லாம் சொல்லுமா, இயேசுவே என் வீட்டின் தலைவர். நிறைய வீட்டில் போய் பார்க்கும்போது தொங்கி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இதுதான் தலைவர். சில வீடுகளில் படிக்காரன் தலைவராக இருக்கும். அவர் சொல்றாரு, உன்னை படைத்த தேவன் உங்க அப்பா, உனக்கு நான் தகப்பன், உனக்கு நான் எஜமானன், உனக்கு நான் மீட்பர் ரட்சகர், நான் உனக்கு ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே என்னுடைய வீட்டின் தலைவர். அவர் தலைவரா இருந்தா